7 தமிழ், பொறுப்பும் பொது நலனும். வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கட்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை தேடும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருளை திரையில் பார்க்கலாம். மின் கட்டணம். மின் கட்டண உயர்வு ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மின் தடையும் மின் தட்டுப்பாடும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. இதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன? மின்சாரம் தமிழகத்தில் மின் தடை என்பதும் அல்லது மின் கட்டண உயர்வு என்பதற்குமான பின்னணி காரணங்கள், அது திமுக அதிமுக என்ற அரசியலை தாண்டி அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன என்பதை ஆராயக்கூடிய, அலசக்கூடிய, விவாதிக்கக்கூடிய ஒரு கேள்வி நேரமே இது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அரங்கில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதன் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முனைவர் ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஆவடிக்குமார் அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஓய்வு பெற்ற மின்வாரிய பொறியாளர் திரு காந்தி நம்மோடு இணைகிறார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு அறிவுச்செல்வன் வழக்கறிஞர், அவரும் நம்மோடு இணைகிறார். சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்திவிட்டோம். இந்த விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த மின் கட்டண உயர்வு, மின் தடை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு நம்மிடையே இருக்கிறது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு வாதத்திற்குள் கடந்து செல்லலாம். மின்சாரம் மனித வாழ்க்கையின் இன்றியமையாத ஓர் அங்கமாக மாறிவிட்டது. மின்சாரமின்றி ஒரு சில மணி நேரம் அல்ல, ஒரு சில நிமிடங்கள் கூட இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு மனிதர்கள் சென்று விட்டார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மின் தேவை என்பது 1951ஆம் ஆண்டில் 172 மெகாவாட்டாக இருந்த மின் தேவை 1980ஆம் ஆண்டில் 2424 மெகாவாட்டாக உயர்ந்தது. தற்போது மிகவும் வேகமாக மின் தேவை அதிகரித்து சுமார் 13,000 மெகாவாட் அளவிற்கு தமிழகத்தின் மின் தேவை எட்டியுள்ளது. ஆனால் தமிழகத்திற்கு கிடைக்கும் மின்சாரமோ 11,000 மெகாவாட் மட்டுமே. அந்த வகையில் தினமும் 2,000 மெகாவாட் மின்சாரம் பற்றாக்குறையாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருந்து தமிழகத்திற்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு தமிழக அரசு யூனிட் ஒன்றுக்கு 3 ரூபாய் 88 காசுகள் மத்திய அரசுக்கு கொடுக்கிறது. அதேபோல் கைகா அணுமின் நிலையத்தில் இருந்து தமிழகத்திற்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு 3 ரூபாய் 2 காசுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் மகாராஷ்டிரா மாநிலம் தாராப்பூர் அணுமின் நிலையத்தில் 1 மற்றும் 2வது நிலையங்களில் இருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு விநியோகிக்கப்படும் மின்சாரம் யூனிட்டிற்கு வெறும் 97 பைசாவும், 3 மற்றும் 4வது நிலையங்களில் இருந்து வழங்கப்படும் மின்சாரத்திற்கு வெறும் 86 பைசாவும் மட்டுமே மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது. தமிழக அரசு மத்திய அரசிடமிருந்து அதிக கட்டணத்திற்கு மின்சாரத்தை பெற வேண்டிய சூழல் இருப்பதும் கூட இங்கு மின் கட்டணம் உயர்வு மற்றும் மின் தடைக்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த விஷயத்தில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதாக எழும் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்க, மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கும் மின்சார சட்டம் என்பது ஏழைகளுக்கு மின்சாரத்தை எட்டாக்கணியாக்கிவிடக்கூடும் என்ற அச்சமும் மின்துறை வல்லுநர்களால் மத்தியில் உணரப்படுகிறது. இவை அனைத்தையும் உள்ளடங்கிய விவாதமே இது. இதை அனைத்தையும் உள்ளடக்கிய விவாதமாகவே இன்றைய கேள்வி நேர விவாதம் அமைய இருக்கிறது. நாம் வாதத்திற்குள் கடந்து செல்லலாம். திரு ஆவடிக்குமார் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். தமிழகத்திற்கு 2,000 மெகாவாட் மின்சாரம் தினசரி நாளொன்றினுடைய பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்படிங்கிற பட்சம் ஒருபுறம் இருக்க, சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தக்கூடிய அதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது மாநில அரசு. இதற்குள் இந்த மின் தடையை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் மாநில அரசின் சார்பில் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மத்திய மின் தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும், குறிப்பாக கூடங்குளம் மின்சாரத்தை முழுவதுமாக தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற குரல்கள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மின் தடைக்கு பின்னால் மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் மின்சார சட்டமும் மிகப்பெரிய அளவிலே ஒரு காரணியாக இருக்கின்றன அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அதன் ஒரு நீட்சியாகவே இன்றைய இந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இதை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான கருத்து என்ன?
இல்லை, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சாரம் என்பதே இது ஒரு மாநிலத்தின் பட்டியலில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகி போச்சு. இப்போ இது வந்து பொதுப்பட்டியல். மாநில அரசாங்கத்திற்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை மத்திய அரசாங்கத்திற்கு, அதனால தான் பொதுப்பட்டியலில் இருக்குது. ஆனால் இதை எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மாநில அரசாங்கம் மட்டும்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதோ விநியோகிக்கிறது எல்லாமே இவங்க மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கத்தில் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த மனப்போக்கில் தான் இருக்காங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டில் ஏதாவது உற்பத்தி நிலையம் இருந்தால் நெய்வேலி மாதிரி ஏதாவது இடத்துல நிலக்கரி கிடைச்சா அதை வச்சு உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுல காட்டுற அக்கறையை, தமிழ்நாட்டினுடைய தேவையை நிறைவு செய்வதில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து அல்லது புதிய மின் திட்டங்களின் வழியாக இங்கே மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவதற்கு ஆக்கப்பூர்வமான உதவி செய்கிறாங்களா? நிச்சயமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் சொன்னது போல் மின்சார சட்டம் 2003க்கு பிறகு, அதுக்கு முன்னாலேயே இந்த தாராளமய கொள்கை இந்தியாவில் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து மின் நிலையங்கள்லாம் வந்து தனியாரை நோக்கி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னே வந்து மின்சாரத்தை வந்து மாநில அரசாங்கம் அல்லது மாநில மின்சார வாரியங்கள் உற்பத்தி செய்வதை ஒரு கடமையாக வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கடமையை கூட செய்ய விடாமல் இவங்க வந்து வேறு வழி பாதை காட்டினதுக்கு பிறகு இவங்க வந்து தமிழ்நாடு மாநில அரசாங்கங்கள் மின்சாரத்தை விநியோகிக்கின்ற ஒரு நிறுவனங்களாக மாற்றப்பட்டு விட்டன அல்லது மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் திட்டங்களும் சட்டங்களும் வழிவகுத்தன. நம்ம அந்த அளவில் அடிப்படையிலான கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த சுற்றுகளில் விவாதத்திற்குள் பயணிக்கலாம் நினைக்கிறேன். திரு அறிவுச்செல்வன், இந்த மத்திய அரசினுடைய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், மின்சார சட்டம், அதில் கொண்டு வரப்படக்கூடிய திட்டமிட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள், இவை இன்றைக்கு மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. இது ஏழை மக்களுக்கு மின்சாரத்தை எட்டாக்கணியாக்கிவிடும் என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அடிப்படையில் இதை குறித்த உங்களுடைய பார்வை? பொதுவாக இந்த கேள்விக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே இங்கே கூடங்குள அணுமின் நிலையத்து மின்சாரத்தை ஆரம்பித்த போது பல்வேறு தேசிய கட்சிகள் உட்பட இங்கே இருக்கிற பல்வேறு கட்சிகள் கூடங்குளம் வந்தால் எல்லாம் தீர்ந்து விடுங்கிற ஒரு மாயை கொண்டு வந்தார்கள். அது யதார்த்த உண்மை இங்கே புரியும். இன்னைக்கு கூடங்குளம் திறந்ததாக சொல்லி ஒரு ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மின்சார தட்டுப்பாடு 2000 மெகாவாட் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய கருத்தாக வைக்கிறோம், அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரத்துக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலைக்காக அல்லங்கிற அந்த கருத்துலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி வந்திருக்க இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ங்கிற அந்த மின்சார சட்டம் என்பது 1908ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய அந்த பழைய சட்ட நடைமுறையிலிருந்தே வந்துட்டு இருக்கு. 2005 தான் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை மத்திய அரசு வந்து இங்கே கொண்டு வந்தது. என்னன்னா, அதற்கு முன்னாடி ஒரு நபர் செய்ய வேண்டிய ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை உற்பத்தி, பகிர்மானம், அந்த வழங்குதல், இந்த மூன்றையுமே தனித்தனி துறைகளாக பிரிப்பதுக்கு திட்டமிட்டாங்க. அது முக்கியமானது. ஏன்னா ஒரு உற்பத்தி ஒரு இடத்துல இருக்குது, அதை வந்து கடத்துதலையும் விநியோகிப்பதையும், இதை மூன்றையும் தனித்தனி அமைப்புகள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொள்கை ரீதியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்த விளைவு தான் உற்பத்தி செய்கிறவனை அரசை உற்பத்தி பண்ணாலும் அதை கடத்துவதற்கு இன்னொரு அமைப்பை வந்து உண்டு பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. இப்போ தனியாரும் உற்பத்தி பண்ணுவதற்காக தனி ஒரு அரசே ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாலும், உதாரணமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் உற்பத்தி செய்தாலும் அதை கடத்துவதற்கு இன்னொரு துணை அமைப்பை கொண்டு வர வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இதில் இருக்கிற விரைய செலவு, அந்த பயண செலவு தான் மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு முக்கியமான கோட்பாடாக இருக்கிறது. அங்கு ஏற்பட்ட பிழை இதுவரைக்கும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் மாநில ஒரு ஆணைக்குழு, மத்திய ஆணைக்குழு என்பது 3 நபர்களை வைத்து மின்சார கட்டணத்தை தீர்மானிக்கலாம் என்கிற முடிவு, இந்த 3 நபர்களை யார் தேர்வு செய்வார்கள், அவர்கள் தகுதியானவர்களா என்கிற விவாதம்லாம் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இதே மின்சார கட்டணம் உயர்வுள்ள போது, இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் உயர்த்திய போது இந்த சிக்கல் வந்தது. அந்த உறுப்பினர் இந்த 3 பேர் கொடுத்தான கேள்வி வந்தது. அக்ஷய்குமார், நாகாசையா, அந்த ராஜகோபாலன் 3 பேருடைய தகுதி என்னென்று கேள்வி வந்தது. ஏனென்றால் அந்த குழு ஐயா காந்தி போன்றவர்களுக்கு தெரியும். அந்த குழு முடிவு பண்ணுவதில் குறிப்பாக நாகசைலா என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழு முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாத, கையெழுத்து போட வெளிநடப்பு பண்ணுறாரு. ஏனென்றால் நீங்கள் ஒருதலை பட்சமாக பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக உங்களுடைய மின்சார கட்டணத்தை நீங்கள் வந்து உயர்த்துவதற்கு திட்டமிடுங்கள், மக்கள் பாதிப்படைவாருங்கிற ஒரு குழு முடிவு பண்ண விஷயத்தை எப்படி இவங்க நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிற நிச்சயமா நான் அடுத்த சுற்றுல இன்னும் விவாதத்துக்குள் சொல்ல நினைக்கிறேன். மின்துறையை பொறுத்தளவில் மிகப்பெரிய அளவிலான அனுபவம் வாய்ந்தவர் அப்படிங்கிற முறையில் தமிழகத்தில் பல விவாதங்களில், பொதுமேடைகளில் தொடர்ந்து நீங்கள் எழுதி வருகிறீர்கள். மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஏற்ற இறக்கங்களை குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, இந்த மின் கட்டண உயர்வு, மின் தடை, இதற்கும் மத்திய அரசிற்கும் இருக்கக்கூடிய, மத்திய அரசும் இதற்கு ஒரு காரணி என்று சொல்லக்கூடிய வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது அடிப்படையிலேயே
இந்த பொருளாதார கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை 90ல் வந்த 91ல் கொண்டு வரப்பட்ட அந்த கொள்கை மாற்றத்தில் வந்திருக்கிறது. மின்சாரம் மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர் எல்லாமே இன்றைக்கு தனியாருடைய பங்கேற்பு என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. 91ல் அடிப்படையிலே இந்த மின்சாரத்தில் தனியாருடைய பங்களிப்பு என்று வந்தது. இந்த தனியார் மின்சார பங்களிப்பு என்று வந்தவுடன் இந்த புதிய பொருளாதார திட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தொழில்கள், வணிகங்கள், அதற்காகவே மின்சாரம் இன்றைக்கு அவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டு போகிறது. எளிய மக்களிடமிருந்து மின்சாரம் இன்றைக்கு அந்நியப்பட்டு கொண்டே வருகிறது. ஒவ்வொரு தொழிலை ஆரம்பிக்கும் போதற்கும் பெரிய முதலீடுக்கும் பெரிய வணிக வாய்ப்புகளுக்குமாகவே அந்நிய நாடுகளுக்கு இது கிடைக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கூட 1,00,000 மெகாவாட்டிற்கான சூரிய ஒளி கொள்கை வரப்போகிறது என்று மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். பட்ஜெட்டில் நிதியமைச்சரும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 1,00,000 மெகாவாட் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கான முதலீடு. 7 ஆண்டுகளில் 8 லட்சம் கோடிக்கான முதலீடு எங்கேருந்து வரப்போகிறது? அதற்கான தரவு எங்கே வரப்போகிறது? அதற்கான நிலம் என்ன? அதற்கான மின்சார கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? அந்த மின்சார கட்டமைப்பு 1,00,000 மெகாவாட்டை எடுத்துக்கொள்ள முடியுமா? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி போல கிட்டத்தட்ட 5 மடங்கு கொண்டு போனால்தான் அந்த 1,00,000 மெகாவாட்டை எடுக்க முடியும். அப்படியான ஒரு நிலையற்ற மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அவ்வளவு பெரிய முதலீடு போடுகிறது எல்லாம் சந்தை வாய்ப்புக்காக. வெளியிலே இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு தேங்கி கிடக்கக்கூடிய சூரிய ஒளி தகடுகளை இந்தியாவில் கொண்டு இங்கு சந்தைப்படுத்த போகிறார்கள். அதற்காக இங்கு மின்சார பற்றாக்குறை, மற்ற விஷயங்களும் பேசப்படுகின்றன. சூரிய ஒளி தகடுகள் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அது சந்தை வாய்ப்புக்காக இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வது போல இருக்கிறது. அடிப்படையில் என்னவென்றால் மின்சாரம் அதனுடைய விலை என்ற அடிப்படையில் வைத்துக் கொள்வோம் அப்படி என்று சொல்லி தனியாருக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு தனியார் உற்பத்தி என்பது மொத்த உற்பத்தியில் 35% அவருடைய பங்காக இருக்கிறது. அவர்கள் விலை என்பது சாதாரண மத்திய தொகுப்பு மாநில அளவிலே உற்பத்தியை போல 2 மடங்குக்கு மேலாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு மின்சார கட்டத்தின் அடிப்படையாக. அடுத்த ஒரு தனியாருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அது தவிர்க்க முடியாது. தனியாருடைய பங்களிப்பு என்பது அதெல்லாம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அது ஒருவரும் இருக்கட்டும். அரசினுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களிலிருந்து பெறக்கூடிய மின்சாரத்திற்கு கூட மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபாடு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நியோகிக்கக்கூடிய மின்சாரத்திற்கு ₹1 குறைவாக கட்டணமும், தமிழகத்திற்கு கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து பெறக்கூடிய மின்சாரத்திற்கு ₹3 அதிகமான கட்டணமும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இந்த ஷோலேயே நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது, இந்த ரேட்டு அங்கே தாராப்பூர் போன்ற இடங்களில் அதுதான் இப்போ நான் கேட்குறேன். அதில் வந்து குறைவாகவும் இங்கே கூடங்குளத்தில் குறைவாகவும் இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. முதல்ல தாராப்பூர் அப்படிங்கிறது தான் முதல் அணு மின் நிலையம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. அது 1960 பண்ணது. 1, 2 அப்படின்னு இப்போ தொடங்கினார்கள். அப்புறம் 3, 4 என்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்போ இது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த கூடங்குளத்தை வந்து 2002 ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ 2013, 2014 தான் அது முடிவடைந்திருக்கிறது. எல்லாருக்கும் நண்பருக்கு வெட்டரன் இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது காஸ்ட் ஓவர் ரன் அண்ட் டைம் ஓவர் ரன், அதாவது நேரம் விரயமாகின்றது. அதனால் காஸ்ட்டு எவ்வளோ நம்ம பிளான் பண்ணோமோ அதுக்கு மேலே போய் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கின்றது. சரி, தாராப்பூர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட அபிஸ்மலி லோ. இப்போ சொல்கிறாரு ஒரு ரூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெகாவாட்னா ₹8 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறார். அது கரெக்ட். இப்போ சூரிய ஒளியில் இப்போ சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலே ஒரு ஜென்ரலாக எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மெகாவாட்னா 9 கோடி அப்படிங்கிற மாதிரி இருந்து 8 கோடி, இந்த மாதிரி 7 கோடி இப்போ அப்படி அந்த மாதிரி ஆகி கொண்டிருக்கின்றது. முன்ன விட கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆகவே நீங்கள் யூ ஹேவ் டு கம்பேர் ஆப்பிள் டு ஆப்பிள். தாராப்பூர் நீங்கள் வந்து 1960 தயார் பண்ணிட்டு சார் 2014 இருக்கக்கூடிய இந்த கூடங்குளத்தை எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு அடிப்படையிலான விஷயங்கள். தாராப்பூர் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்டது 1960 இருந்து அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அதை மின்சாரம் தாராப்பூர் அணுமின் நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதற்காக ஆகக்கூடிய செலவும், கூடங்குளத்தின் அணுமின் நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்திற்காக ஆகக்கூடிய செலவும் வேறு வேறு அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடிப்படையிலான வாதம், ரைட்? அந்த அடிப்படையில் தான் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறீங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, மிக அதிக விலையோடு கூடிய ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை, இப்போ நீங்கள் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா இன்னும் நம்ம எளிமைப்படுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருகிறது.
தாராப்பூரில் 1960களிலேயே 70களிலேயே மிக குறைவாக செலவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தோடு ஒரு அணுமின் நிலையத்தை நிறுவ முடியும்னு சொன்னா ஏன் 2015 அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நாம் கையாளக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வருது. இது வந்து ரொம்ப சிம்பிள். இது ஃபினான்ஸ் தெரிந்தவர்களுக்கும் தெரியும், இந்த டெக்னாலஜி இருக்கிறவங்களையும் தெரியும். இந்த காஸ்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த யூனிட் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. இல்ல அதை பத்தி தான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த தாராபுரா இருக்கட்டும் அல்லது கூடங்குளமா இருக்கட்டும், எவ்வளவு காஸ்ட் ஆஃப் இந்த மேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ விட இந்த இந்த யூனிட் இருக்க தயார் பண்ணுறதுக்கு மிக அதிகமான செலவாக ஆகி கொண்டிருக்கின்றது. நாம் போட்ட கணக்கு என்ன, கடைசியில் முடிஞ்சது என்ன அப்படின்னு நாம் பார்க்கின்றோம் என்றால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேசலாம். அடிப்படையில் உற்பத்திக்கான செலவு அதிகரிக்கிறது என்ற வாதம் ஒருபுறம் வைக்கப்படுகிறது. ஒரு ஏற்புடைய வாதமாக எடுத்துக்கொண்டாலும் கூட தனியார் மின் நிலையங்கள் வைக்கக்கூடிய அதே வாதத்தை அரசு வைப்பது ஏற்புடையதா? எங்களுக்காக உற்பத்தி ஆகக்கூடிய செலவு அதிகம் என்ற வாதம் வைக்கப்படுவது அப்படிங்கிற வாதத்தில் மின்சாரம், கல்வி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்பது அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறதா, அல்லது இதிலும் வணிக நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஏற்புடையதா என்ற ஒரு கேள்வி இயல்பாக முன்வைக்கப்படுகிறது. இதுபோன்ற கேள்விகளோடு தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலனும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறதா மத்திய அரசு மின் கட்டண விவகாரங்களில்? தமிழக அரசிடமிருந்து மின் கட்டணத்திற்காக மின்சாரத்திற்காக பெறக்கூடிய கட்டணம் அதிகமாகவும் பிற மாநிலங்களிடமிருந்து பெறக்கூடிய மின் கட்டணம் குறைவாகவும் இருக்கிறதா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ராமசுப்ரமணியன், நான் அந்த ஒரே ஒரு கேள்வியோட உங்ககிட்ட வந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஒரு புறம் வச்சிங்க, உற்பத்திக்கான செலவு, இந்த காரணங்கள்லாம் இப்போ காட்டப்படுகிறது. நான் நீக்கமர எல்லா கட்சிகளையும் கேட்கக்கூடிய கேள்வி, அது அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், திமுக இருக்கலாம். தேர்தல் நிற்கின்ற பொழுது எந்த கட்சிகளும் இந்த புள்ளி உரத்தை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வதில்லை. தேர்தலுக்கு முன்பாக எல்லோரும் சொல்லக்கூடிய வாதம், இந்தியாவில் மின் கட்டணம் உயர்ந்துவிட்டது, அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு தரமான மின்சாரத்தை கொடுப்போம், எல்லா வீடுகளுக்கும் மின்சாரத்தை கொடுப்போம், நியாயமான கட்டணத்தில் மின்சாரத்தை கொடுப்போம், அது பேருந்து கட்டணம் பிளா 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 போயிட்டே இருக்குது. ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களாக எல்லோரும் மாறிவிடுகிறார்கள். இது எந்த அளவில் ஏற்புடையது? அதாவது நண்பர் ஒரு விஷயம் சொன்னார், இதை நீங்கள் சொன்னதுக்கு கனெக்டடாக அவர் பேசினார். அது இப்போ 1,00,000 மெகாவாட் சோலார் பவர் கொண்டு வர போகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் இப்போ சொன்னதோடு சேர்த்து வருகின்றது. அதுபோல் எல்லாருமே சொல்லுகின்றார்கள், ஆனால் யார் செய்கின்றார்கள் என்பது ரொம்ப முக்கியமாக அந்த ஆங்கிளில் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு இது வரைக்கும் ஏன் பிரச்சனை வந்தது, யார் இடம் கொடுக்கறதுன்னு நண்பர் ஆரம்பத்தில் கேட்டார். இதெல்லாம் தான் பிரச்சனை. இடம் கொடுத்துட்டாங்க. இல்லை நான் சொல்றது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கூடங்குளம் வாட் எவர், எல்லாத்துக்குமே பவர்னு தானே நாம் பேசி கொண்டிருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு நாடு முழுக்களுக்குமே, ஃபர்கெட் அபவுட் தமிழ்நாடு, இந்த நாடு முழுக்களுக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த இடம் டெஃபினட்டாக ப்ராஜெக்ட் இடம் வேணும், அதை கொடுக்கறதுக்கு 1008 பிரச்சனைகள் கிளப்பி விட்டு அப்புறம் கிடைக்குமா கிடைக்குமா அப்படிங்கிறத நாம பேசி கொண்டு அதுக்கு கிடைக்கிறது இது வரைக்கும் யாருமே ஒன்றும் பண்ணல. இப்பொழுதுதான் திரு ராமசுப்ரமணியன், நீங்க பல மேடைகளில் பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களையும் கூட பாஜகவில் இருந்த பொழுதும் கூட வைக்கக்கூடியவர், மனசாட்சியோடு பேசக்கூடியவர்கள் அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. இதிலெல்லாம் அந்த சிக்கல்லாம் இல்லவே இல்லைன்னே நான் சொல்ல வரல. கரெக்ட், ரைட். நான் உங்களோட இது ஒத்துக்கிறேன். என்னுடைய கேள்விங்கிறது, பொதுவாக எல்லாருமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் வந்தால் வானத்தை வில்லாய் வளைப்போம், மணலை கயிறாய் திருப்போம்னு சொல்றீங்க. மின்சாரம் குறித்தும் பாஜக பேசிய வார்த்தைகளும் இது இருக்குது. மின்சாரம்ங்கிறது நியாயமான விலையில், சரியான விலையில் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கும்லாம் சொல்றீங்க. அதை ஏன் செய்ய தவறிவிட்டீர்கள் தான் கேட்கிறேன். சார், நீங்க அதற்கான காரணங்கள் இன்றைக்கு அடுக்கப்படுகிறது. நிலக்கரி கிடைக்கணும், தமிழ்நாட்டில் நீங்க சொன்னது போல நீங்க ஐ ஃபுல்லி அப்ரிஷியேட். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. யாவது தவறுன்னு நான் சொல்லக்கூடிய மனிதன் தான். இருந்தாலும் கூட இதை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல
கூடங்குளத்துக்கு பின்னாடி வருவோம். அதை நான் பற்றி நான் சொல்லுகின்றேன். காஸ்ட்டை பற்றி நான் முதல்ல சொன்னேன். இந்த கேகாலை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டில் சொல்லிடுறேன். அது ஒரிஜினல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ போட்டாங்கன்னா 120 மில்லியன் டன், $120 மில்லியன் அந்த காஸ்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் போடப்பட்டது. அது வந்து முடிக்கும் பொழுது $360 மில்லியன் முடிஞ்சுது. நம்ம கூடங்குளத்தை ஆரம்பிக்கும் பொழுது 2008 அவுட்லுக் பிசினஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பியூட்டிஃபுல்லா ஆகியிருக்காங்க. அதுல சொல்லும் பொழுது ஒருவேளை இது புரியாம இருந்தா நீங்க எனக்கு விளக்கலாம். நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கேள்விங்கிறது மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வணிக நோக்கத்தோடு தான் அரசு அணுக வேண்டுமா அப்படிங்கறதான் கேள்வியா இருக்குது. நான் வரேன், மீண்டும் கூட ஒரே ஒரு செகண்ட் நான் முடிச்சிடுறேன். அதாவது இதுக்கு கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2008 சொல்லப்பட்ட இந்த பிஸ்னஸ் அவுட்லுக் பிஸ்னஸ் என்கிற பத்திரிகையில் சொன்னது. அப்போ 12,000 கோடி ரூபாய்கள், கிட்டத்தட்ட இப்போ 20,000 கோடி ரூபாய்கள் முடிக்கும் பொழுது அப்போ அதுக்கு தகுந்தாப்புல அந்த காஸ்ட் எஸ்கலேஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு காந்தி என்னுடைய கேள்விங்கிறது அந்த உற்பத்திக்கான செலவு வேறுபாடு இருப்பதுங்கிறத அவர் சொல்றாரு, என்னாலையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நான் அதுக்குள்ள போல என்னுடைய கேள்விங்கிறது மின்சாரத்தை அரசு வணிக நோக்கத்தோடு மட்டுமே தான் முழுவதும் அணுக வேண்டிய சூழலும் அவசியமும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும். பல தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் மின்சார உற்பத்தியை செய்யாமல் இருக்கின்ற காலத்திற்கும் சேர்த்து மின்வாரியம் கட்டணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இதன் மூலம் ஏற்படக்கூடிய இழப்புகளையும் சேர்த்து அது பொதுமக்கள் தலையில் தான் வைக்கிறதுங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அப்போ பல கோடி ரூபாய் தனியார்களுக்கு ஆதரவாக தனியார் பெரு நிறுவனங்களுக்கு மின் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய மின்சாரம் உற்பத்தி செய்யாத காலத்திலும் நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஏன் இந்த மாதிரியான செலவுகளில் வணிக நோக்கத்தை கையாள வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? முதலில் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் தாராப்பூர் மின் நிலையத்தில் இருக்கக்கூடியது 70 போட்டது, 60 போடப்பட்டது, கைகாவினுடைய மூலதனத்தை பற்றியும் சொன்னார்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கும் பொழுது ஒழுங்குமுறை ஆணையம் 2 விதமான கட்டணத்தை எடுத்துக்கொள்கிறது. ஒன்றுக்கு நிலை கட்டணம், அதாவது மூலதன கட்டணம், மற்றொன்று எரிபொருளுக்கான கட்டணம் என்பதை எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் இந்த அணுமின் நிலையங்களை பொறுத்தவரையில் மூலதன கட்டணம் என்பது எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. எல்லாமே எரிபொருளுக்கான கட்டணம் தான். ஆக தாராப்பூரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் யுரேனியத்துக்கு என்ன விலையாகிறதோ அதே தான் இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய அதுக்கும் அந்த அப்போ எரிபொருள் கட்டணம் தான் இது வந்திருக்க வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு கைகாவில் இருக்கக்கூடிய தோரியத்தை வைத்து தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் இறக்குமதி செய்வது இல்லை. ஆகையால் இந்த விலை வித்தியாசம் என்ன என்பதை இன்றைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவங்க தான் சொல்லணும். அது உலகத்திலே ரொம்ப ரகசியமான ஒரு நிர்வாணமாக இருக்கு. அதில் இருக்கக்கூடிய எதுவுமே வெளிப்படைத்தன்மையானதாக இல்லை. ஆக அது அந்த மாதிரி நிலைத்தான் இன்றைக்கு அணுமின் நிலையங்களை பொறுத்தவரையில் இருக்கின்றன. இரண்டாவதாக மின்சாரம் வணிக பொருளாக இருக்க முடியாது. மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அது. சேவை என்று சொன்னால் ஒன்று அவர்களுக்கு எட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு உரிமை. அது அரசு உற்பத்தி செய்து எல்லா மக்களுக்கும் எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இதில் வரிசையாக வந்த அத்தனை அரசுகளும் தோற்று போயிருக்கின்றன. 2003 வந்த சட்டம் வந்தபோது, எலக்ட்ரிசிட்டி சட்டம் வந்தபோது அன்னைக்கு இந்தியாவில் 65% வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை. அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா 2012 எல்லா வீட்டுக்கும் மின்சாரம் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி கிராமின் வித்யுத் யோஜனான்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அதுக்கு பேர் மாற்றிருக்காங்க. பேர் இப்போ ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவருடைய பேர். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2022 எல்லா மக்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்போம். இந்த ஆண்டு கூட இன்னும் 20,000 கிராமங்களுக்கு மின்சாரம் கொண்டு போவோம்னு சொல்கிறாங்க. அப்போது மின்சாரத்தை பொறுத்தவரையில் மின்சாரம் எட்டப்படாத வீடுகளும் கிராமங்களும் இன்னும் இருக்கின்றன. மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களும் இருக்கின்றன. மின்சாரம் என்பது இன்றைக்கு இந்த பொருளாதார கொள்கையில் வணிகத்துக்கும் தொழில்களுக்குமாகவே ஒதுக்கப்படக்கூடிய திரு ஆவடிக்குமாரிடம் இப்போ அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. மூலதன செலவு என்பது இது கணக்கிடப்பட முடியாது. உற்பத்தி செலவு என்கிற பட்சத்தில் தாராப்பூரிலும் யுரேனியத்தின் அடிப்படையாக கொண்டுதான் மூலப்பொருளாக கொண்டுதான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கூடங்குளத்திலும் யுரேனியம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உற்பத்தி பொருள் ஒன்றுதான். உற்பத்திக்காகக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியிலிருந்து ஊதிய முறை எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் இந்த வேறுபாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக முன்வைக்கப்படுதில்லை? இல்லை, மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் சொன்னதுலையும் வழக்கறிஞர் ராமசுப்ரமணியம் சொன்னது ரெண்டும் ஒரே பொருள் தான். என்னென்னா அந்தந்த காலத்தில் அந்த எரிபொருள் விலை மட்டும் இல்லை, அந்த விலையினுடைய வணிக நோக்கம்தான் அதில் தெரியுது. அன்னைக்கு இருந்த நேரத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அது குறைவாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற விலையில் இந்த விலையில் கூட இருக்குது.
இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆனால் இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா அடிப்படை கொள்கை தான். இந்தியாவில் வந்து மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் வந்து இந்தியாவுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் தான் இருந்தார். அவருடைய நோக்கம் வந்து இந்த மின்சாரத்தை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது நோக்கம். ஆக இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த 67 வருஷமாக அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதான நிச்சயமாக உறுதியாக இல்லை. ஆனால் மாநில அரசாங்கங்கள் தான் அந்த பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சில மலை கிராமங்களில் மின்சாரத்தை கொண்டு போக முடியாத இடங்களில் இப்போ சூரிய வெப்ப மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த கிராமங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தரணும்னு சொல்கிற நோக்கத்தோடு தான் இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த மின்சாரம் என்பது இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளில் ஒன்று, அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்ற உணர்வு மத்திய அரசாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குன்ற பொழுது இருந்தது. இன்றைக்கு இல்லை. நான் முடிச்சிடறேன். இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்ன மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது தெளிவாக சொன்னார், மின்சாரத்தை உற்பத்தி விலைக்கு விநியோகிக்கின்ற கடமையை மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும். மாநில அரசாங்கம் உற்பத்தி விலைக்கு வேறுபாடு இருந்தால் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். அதனால் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டிய கடமையை மாநில அரசாங்கங்களிடம் திணித்தாங்க. திரு அறிவுச்செல்வன், இந்த இப்ப அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க மாநிலம் சார்ந்து. மாநில அரசிலும் கூட பல அரசியல் ரீதியிலான விமர்சனங்களும் கருத்து வேறுபாடுகள்லாம் வைக்கப்பட்ட ஒரு சூழல் உண்டு. இந்த மின்சாரத்தை மத்திய தொகுப்பிலிருந்து மாநிலங்களுடைய பட்டியல் இல்லாமல் இன்றைக்கு மத்திய அரசை சார்ந்து முழுவதுமாக மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தள்ளப்பட்டிருந்தாலும் கூட மூலப்பொருள், உற்பத்திக்கான மூலப்பொருள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது, அதற்கான செலவு ஒரே விதமாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது, அதை விநியோகிக்கக்கூடிய மாநிலங்களுக்கான விலை மட்டும் வேறு வேறாக இருப்பதற்கான காரணியாக நீங்கள் நினைப்பது எது? முதல்ல ஐயா சொன்ன அந்த தாராப்பூர் மின் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். முதல்ல இங்கே அரசுகளுடைய மின் பகிர்மான கொள்கையில் சிக்கல். ஏன்னா இப்போ நோக்கியாங்கிற தனியார் நிறுவனம் ஆரம்பித்த போது இலவச மின்சாரத்தை கொடுத்து, இலவச இடத்தை கொடுத்து, வரி இல்லாத ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். வேலை வர போகிறது, நாடே முன்னேற போகிறது என்று. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மின்சார தேவையில் 2 பங்கு தேவையை சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளை எடுத்துக்கொள்ளுது. காரணம், இங்கே இருக்கிற சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெயரில் பெரும் முதலாளிகளுக்கு இலவசமாக மின்சாரத்தை கொடுத்துட்டு, தஞ்சாவூர்லேயே ராமாபுரத்துலேயே ஒருத்தன் வந்து விவசாயி போய் எலக்ட்ரிசிட்டி அதை ஃப்ரீ கரண்ட் கேட்டான்னா அவன் வந்து 5 முறை 6 முறை உண்ணாவிரதம் வந்துட்டு செத்தப்பட்டு தான் மின்சாரத்தை பற்றி யோசிக்கிறான். இப்படி இந்த கொள்கையில் சிக்கல் முதல் ஒன்று. ரெண்டாவது, இவர் சொல்லுகிற அந்த அதாவது உற்பத்தி செலவு அங்கே வந்து குறைவாக இருந்தது. அப்படி என்றால் மகாராஷ்டிரா அரசுடைய மின்சார கட்டணம் எவ்வளோ இருக்கிறது, தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணம் எவ்வளோ இருக்கிறது? நான் மகாராஷ்டிரா மக்களுக்கு ஆதரவாக பேச விரும்புகிறேன். ஏன்னா அங்கே தானாபூர் உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரம் அந்த மக்களுக்கே சொந்தம் என்று இவர் சொல்வது போய் பார்த்தால் அங்கு 500 மீட்டருக்கு மேலே பயன்படுத்தினா 7 ரூபா காஸ்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே வந்து 4 ரூபா 50 காசு இருக்குது. அப்போ எங்கே வித்தியாசப்படுது? அப்போ மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட தனக்கு ஆளுகிற கட்சி சாதகமாக இருக்கிற போது அதை அங்கே அதை குறைச்சி கொடுக்குற தன்மையும், தனக்கு எதிராக ஆளுகிற சக்திகள் இருக்கிற போது அதிகமாக கொடுக்குற தன்மை இருக்குது. போன முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முதலீடு சொல்கிற முதலமைச்சர் சொன்னாங்க, எங்களுக்கு மின் பகிர்மான பாதையை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்கலன்னு சொல்லி. காங்கிரஸ் அரசிடம் மிகப்பெரிய சண்டையிட்டவர்கள் பிஜேபி அரசு வந்த பிறகு சண்டையிட்டிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் தேவை என்ன மின் பகிர்மான அந்த தடங்களை வந்து மத்திய அரசு ஒதுக்கலை. உண்மை அதுதான். இது இன்னும் இந்த 2000 மெகாவாட் மின் பற்றாக்குறை இருக்கிறது. மோடி அரசு வந்து அதை மாறலை. ஆனால் மாநில அரசு இப்போ மௌனமாக இருக்குது. இது என்ன தேவைன்னு தெரியல. மொத்தத்தில் மத்திய மாநில அரசுகளினுடைய கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவே நீங்கள் இவர்கள் அத்தனை பேரும் பெருமுதலாளிகள் சார்ந்திருக்கிறார்கள், மக்கள் சார்ந்து. இதில் பெரு நிறுவனங்களுக்குள் இருக்கக்கூடிய பங்கு என்ன? இந்த மின் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவிலே பெரு நிறுவனங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாத நாட்களுக்கும் கூட அவர்களுக்கு கட்டணத்தை செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு மின்சார வாரியங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. இது எந்த அளவிற்கு ஏற்புடையது? இது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செய்யக்கூடிய பணியா, அறம் சார்ந்த பணியா? இதற்கும் மேலாக ஒருபடி மேலாக மின்சார சட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். மின்சார சட்டம் கொண்டு வரப்பட்டால் அதனுடைய சாதக பாதகங்கள் என்னவாக இருக்கும்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலனும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மின் கட்டணம், மின் பகிர்வு, இது போன்ற விஷயங்களில் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறதா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் திரு காந்தி அவர்களிடம். இப்போ நான் இடைவெளிக்கு முன்பாக ஒரு விஷயத்தோடு முடித்தோம். மின்சார உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களுடைய பங்கு அதிகரித்திருப்பதும், அவர்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாத நாட்களுக்கும் அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் தேவையும் ஏற்பட்டிருப்பதையும் பற்றி பேசணும். இது எந்த அளவிற்கு சரியானது? இதை எந்த சட்டம் அனுமதிக்கிறது? இது குறித்த உங்களுடைய பார்வை. மின்சார சட்டத்தில் 90லிருந்து 95ஆம் ஆண்டு வரை அந்த தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தை என்ன விலை நிர்ணயிக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தம் வந்தது. 2003 வருவதற்கு, இந்த புதிய சட்டம் வருவதற்கு முன்னதாக அப்பொழுது இருக்க தனியாருடன் அது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். அது நிலைக்கட்டணம், மூலதன கட்டணம் என்பதை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக நிபந்தனையாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அது மாதிரி ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனங்கள் 7 நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று GMR வாசவியினுடைய ஒப்பந்த காலம் முடிந்து போயிருக்கிறது. இதில் அதிக கட்டணம் இருக்கக்கூடிய 4 நிலையங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடமிருந்து மின்சாரம் வாங்காமல் இருந்தாலும் அவர்கள் மின்சாரம் தயாரித்து வழங்க தயாராக இருந்தால் மட்டும் போதுமானது. அவர்களுக்கு 652 கோடி ரூபாயை மின்சார வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் தர வேண்டும் என்ற நிலை இருக்கு. 4 நிறுவனங்களுக்கும் சேர்த்து. ஆமாம், அவர்கள் ஒரு யூனிட் கூட வாங்காவிட்டாலும் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். 2005, 2006ஆம் ஆண்டில் ஒரு தனியார் மின் நிலையம் 330 மெகாவாட் இருக்கக்கூடிய பிள்ளை பெருமாநல்லூரில் இருக்கக்கூடியது. அது மொத்த உற்பத்தியே அன்றைக்கு கூட 244 மில்லியன் யூனிட் தான் தந்திருக்கிறார்கள். அதாவது 35 நாட்களுக்கான உற்பத்தி. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலைக்கட்டணம் என்பது 330 கோடி ரூபாய். அதாவது உற்பத்தி செய்யாமல் இருந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாயை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். இது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒப்பந்தத்தில் எல்லாம் ஒழுங்குமுறை ஆணையம் தலையிட்டு இருக்கலாம். தலையிட்டுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அவரிடம் இந்த பார்வைக்கு வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் என்னமோ அதை கண்டுகொள்ளாமல் அந்த காலகட்டத்தில் விட்டுவிட்டது. இல்லை, இப்போ இதில் இப்பொழுது கொண்டு வரக்கூடிய திருத்தங்களோடு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய மின்சார சட்டத்தில் என்ன மாதிரியான சாதக பாதங்கள் இருக்கின்றன? அந்த திருத்தங்களோடு கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய மின்சார சட்டத்தில் இதற்கான மாற்றங்கள் இருக்கிறதா? இல்லை, இப்பொழுது கொண்டு வரப்படக்கூடிய திருத்தங்கள் என்பதெல்லாம் விநியோக பகுதியை தனியாருக்கு கொடுப்பதற்காக வரப்போகிறது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக ஒரு பைசா கூட இல்லாமல் தனியாருக்கு மாற்றி கொடுக்க போகிறார்கள். நகர்ப்புற விநியோகம் அனைத்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட தனியார்கள் வந்து விடுவார்கள். எளிதாக புரிந்து கொள்வதானால் மின்சாரத்தினுடைய கம்பி பகுதி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் இருக்கும். வணிக பகுதி என்பது மின்சாரத்திற்கான டேரிஃப், அது கணக்கிடுவது, பணம் வசூலிப்பது எல்லாமே தனிப்பட்ட தனியாரிடம் போய் சேர்ந்துவிடும். ஆகவே அவர்கள் மூலதனம் எதுவும் இல்லாமல் மின்சார வாரியத்தினுடைய வணிகத்தை ஒட்டுமொத்தமாக அவர் எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் கிராமப்புறத்திற்கு வரமாட்டார்கள். நகர்ப்புறத்தில் மட்டும்தான், எங்கே அதிக லாபமான வியாபாரம் நடக்கிறதோ அந்த பகுதிக்கு மட்டும்தான் இந்த தனியார் வருவார்கள் என்பது இந்த மின்சார சட்ட திருத்தம் சொல்லுகிறது. கிராமப்புறத்திற்கு வரமாட்டார்கள்னா அவங்க எப்படி கட்டணம் செலுத்துறது? அவர்களுக்கான மின்சாரத்தை யார் விநியோகிப்பது அப்படிங்கிற கேள்வி. அது இப்போது இருக்கக்கூடிய ஒழுங்கு மின்சார வாரியமே அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். அதாவது இப்பொழுது ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் என்று 3 இருக்கிறது. இதில் கடைசியாக இன்னொன்று என்ற சப்ளையர் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். சப்ளையர் என்பவர் ஒரு விநியோக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயருக்கு அப்புறம், மீட்டருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடியவர். அவர் யாருக்கு விற்றுட்டு அவர் பணத்தை வாங்கிடுவார். அது அதில் இருக்கக்கூடியது லாஸை குறைக்க போகிறேன்னு சொல்லுவார். மின்சார வாரியத்தை பொறுத்தவரையில் அந்த விற்பனை செய்யக்கூடிய தனியாருக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கும். இல்லை திரு ராமசுப்ரமணியன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய நூடுல்ஸை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது என் முன்னாடி. ஏன் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள்? இல்லை, நான் ரொம்ப எளிமையாக கேட்டுறேன். நீங்கள் ஒரு தொகுப்பாளராக இல்லை, ஒரு சாதாரணமாக மின் கட்டணத்தை செலுத்தக்கூடிய ஒரு கீழ் நடுத்தர வர்க்கம்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினராகவே கேட்குறேன். கரண்ட் பில்லு கட்டுறதுல இவ்வளவு பிரச்சனையா? அதை உற்பத்தி செய்யக்கூடியது ஒருத்தர், அதை கடத்துவது ஒருத்தர், அதை விநியோகிப்பது ஒருத்தர், அதற்கு கட்டணம் வசூலிப்பது இன்னொருத்தர். அப்படிங்கிற அளவிற்கு ஏன் ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் ஒன்று, இதனால் கிராமங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இங்கே பல பெரு நிறுவனங்கள், நான் ஒரு சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி கூட 4 நாள் வேலை பார்க்கலன்னா அவனுக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவர்களுக்கு விநியோகம் செய்யாவிட்டாலும் கூட தண்டமாக அவர்களுக்கு பெருமுதலாளிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை ஏன் மத்திய பாஜக அரசும் சேர்ந்தே ஆதரித்து அதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிற கேள்வியெல்லாம் வருதில்லை? இங்கே ஒரு பழைய நினைவை நான் கூற விரும்புகின்றேன். நிச்சயமாக திரு காந்தி அவர்களுக்கு தெரியும்,
நம்ம கிராமப்புறத்தில் யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வரமாட்டார்கள் தனியார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருந்தோம். எப்போன்னா 1960களில் சவுத் மெட்ராஸ் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நான் ஞாபகம் இருக்குன்னு, சேஷாய் குரூப் கம்பெனி. அது முதலில் இந்த சேஷாய் குரூப் சவுத் மெட்ராஸ் எலக்ட்ரிக் கம்பெனி தான் கிராமத்துக்கு எலக்ட்ரிசிட்டி என்பதை கொடுத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கிராமம் 1960 அவரெல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு இடம் வேணும், இந்த அந்த கம்பங்களெல்லாம் நிறுத்தணும், நாங்கள் இந்த மாதிரி லைன் கொண்டு வர போகின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக எதிர்த்தார்கள். கிராமத்து மக்கள்லாம் ஐயோ எங்களுக்கு எதாவது ஆகிட போகிறதோ, வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணாம், ஒன்று வேணான்னு. அப்போ என்னுடைய மாமனார் அவர் என்ன அந்த பக்கத்தில் தஞ்சாவூர் சைடில் முதல்ல அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் இடம் தருகின்றேன் அப்படின்னு சொன்னது. இல்ல இல்ல அதனால ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். எனக்கு எப்படி தோணுன்னா, சாரி டு சே திஸ், தப்பா நினைச்சுக்கோங்க. நான் கேட்ட கேள்விங்கிறது உங்களுடைய பெயர் என்னங்கிறது. நீங்க சொல்லிட்டு இருக்கிறது உங்களுடைய விலாசம், உங்களுடைய கல்வி தகுதி. என்னுடைய கேள்வி உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது. கேள்விக்கான சரியான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கேள்விங்கிறது, ஏன் தண்டமா எந்த மின்சாரத்தை வாங்காமல் இருக்கக்கூடிய சூழலையும் தனியார் பெரு நிறுவனங்களுக்கு மின்சார வாரியம் பல கோடி ரூபாய்களை கட்டணமாக கொடுக்கக்கூடிய ஒரு மின்சார சட்டம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். இதை அகற்றுவதற்கு ஏன் மத்திய அரசு தயாராக இல்லை? சார் இது வந்து டைம் டெஸ்டட் ஒன், இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு இல்லை. இதான் நான் சவுத் மெட்ராஸ் எலக்ட்ரிக் கம்பெனியை பற்றி நான் பேசுகிறேன், என் பேரை சொல்லலை, நான் அதே சொல்ல அந்த கம்பெனி. அடுத்தது அடுத்த பாயிண்ட் நான் போகிறேன். அப்போ நம்ம முதல்ல யார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சது? கல்கட்டாவில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்தியாவில் முதல்ல ஆரம்பிச்சது, தனியார் தான். இன்றைக்கு பெங்களூர்ல பீக் ஹவர்ஸ்ல ஒரு ரேட், அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துடுச்சு. நீங்க 6 மணிலிருந்து மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரை மின்சாரம் உபயோகித்தால் ஒரு கட்டணம். இந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு தனியார்களினுடைய கைகளுக்கு மின் கட்டணத்தை வசூலிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கின்ற பட்சத்தில் அந்த கட்டணத்தை எல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்? அவர்கள் நிர்ணயித்ததுதான் கட்டணங்கிற ஒரு சூழல் வந்து விடாதா? முடியாது சார், அதெல்லாம் நீங்க இப்ப ஆயிருக்குதுங்கிறது தான் நான் உதாரணம் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, பாம்பே சவமன் எலக்ட்ரிக் கம்பெனி, அதே மாதிரி கல்கட்டா எலக்ட்ரிக் கம்பெனி, தானா எலக்ட்ரிக் கம்பெனி, எவ்வளோ கம்பெனிகள்லாம் இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒன்று வாங்கிட முடியாது. ஆனால் அதில் there are regulations and rules regarding that. அதுலதான் திருத்தங்களை கொண்டு வருகிறது மத்திய அரசுங்கிறார் அவர். சார் அதுதான் நான் சொல்றேன். நான் அந்த காலத்தை பற்றியே பேசிட்டு இருக்கேன். அதாவது அப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் இப்போ கண்டினியூ ஆகுதுங்கிறது தான் சொல்கிறேன். அதனால புதிதாக நீங்கள் அதுக்கு வந்து டோன்ட் இம்ப்யூட் மோட்டிவ், அதாவது மத்திய அரசாங்கம் எல்லாருக்கும் தாராவாதத்தை நீங்கள் எடுத்துன்னு போங்க, எதை வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. there should be some checks and balances. இஷ்டத்துக்கு ஏதோ ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் another point அவர் ஒரு 4 நிறுவனங்களை குறிப்பிட்டு மிக தெளிவா சொல்லிறாரு. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகளால் போடப்பட்ட ஒப்பந்தத்தால் வந்ததுதான் அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் இது ஆல் இந்தியா ஃபுல்லாவே என்னால சொல்ல முடியும். நிலக்கரி இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய, நானும் நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடல, இங்கே நிலக்கரியை உற்பத்தி செய்வதற்கான வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் தன்னுடைய இந்தோனேஷிய நாட்டில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்து அதற்காக கட்டணத்தை மத்திய அரசிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ நான் மத்திய அரசு சொல்றது அப்ப இருந்த காங்கிரஸ் அரசிடம் இருந்துதான் நான் கேட்கறது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும், நான் கட்சியாகவே கேட்க வரல. மத்திய அரசு ஏன் இவ்வளவு கோடி ரூபாயை ஒரு மின்சார சட்டத்தின் மூலமாக, ஒரு ஆணையத்தினுடைய ஒப்பந்தத்தின் மூலமாக மின்சார வாரியத்திடமிருந்து எடுத்து, மின்சார வாரியம் நான் சொல்றது மக்களுடைய பணம், என்னுடைய பணம், உங்களுடைய பணம் எடுத்து எதையுமே எந்த பொருளையும் வாங்காம, நீங்க கடைக்கு போய் சும்மா ஒரு 10 ரூபாய் கொடுப்பீங்களா சார்? எந்த பொருளும் வாங்காம மின்சாரத்தையே பெற்றுக்கொள்ளாமல் ஏன் ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். சார் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பேரை சொல்ல, நானும் பேரை சொல்ல விரும்பலை. ஆனாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இப்போ இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம இதை பற்றி நியூக்ளியர் பவர்னு பேசினா 3% மேலே கிடையாது. ஆகவே இன்றைக்கி 55% மேலே தான் கோல் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணி தான் ஒரு நிமிஷம், அது இனிமே ஃபியூச்சரை பற்றி பேசுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடியது இந்த ஃபாசில் ஃபியூர் என்று சொல்லப்படுகின்ற கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த இவைகளெல்லாம். நான் கோலை வச்சுருப்போம். இத்தனை நாள் கோல் எல்லாரும் கிடைச்சுதா? இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்தது காரணமே அந்த கோல் என்பது நீ ஒய் இந்தோனேஷியா அப்படின்னு கேட்டீங்க, அதெல்லாம் இல்லாத அளவிற்கு இப்பொழுது டெஃபினட்டாக நம்ம நாட்டிலே ஏராளமான கிட்டத்தட்ட உலகத்திலே 5வது மிகப்பெரிய டெபாசிட் இருக்கக்கூடியது. இதையெல்லாம் வெளிப்படையாக ஆக்ஷன் பண்ணி இப்பொழுது விநியோகம் நடக்க போகின்றது. அதற்காக 2 லட்சம் கோடி ரூபாய்கள் வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தோஷமான சமாச்சாரம்.
இதெல்லாம் அதாவது we are going on the right track. Transparency இருக்கின்றது. அவர் ஒரு நாம வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதியை குறைப்பதற்காக மாநில அரசினுடைய பிரச்சனை அப்படிங்க. மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறதுல இதெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும் சார். மாநில அரசினுடைய பிரச்சனை அது ஆவடிக்குமாரும் காந்தியும் பேசணும் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் மாநில அரசு அதான் மாநில அரசும் அவர்களுக்கு இந்த அரியினுடைய விலையை பேசுவதில் எனக்கு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதில் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு கொடுத்துருக்காங்க. அவர் எவ்வளோன்னா ஒரு மின்சாரத்திற்காக தனிப்பட்ட ப்ரையாரிட்டி இருக்குது, முன்னுரிமை இருக்குது. அவர் ஒரு டன்னுக்கு 107 ரூபா கொடுக்குறார். அதே நேரத்தில் மற்ற நிறுவனங்கள் எடுக்கும்போது அந்த நிலக்கரிக்கு 3000 ரூபாய் இருக்குது. 107 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? இப்படித்தான் இன்னைக்கு கொடுத்துருக்க ஆக்ஷனில் இருக்குது. அந்த ஆக்ஷனை இப்போ மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். கொடுத்துட்டு இப்போ கோர்ட்டுக்கு போய் வச்சுட்டு கோர்ட்லேருந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை. சொல்லுங்க திரு ஆவடிக்குமார். அதாவது மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்னார், இந்த தனியார்கிட்ட ஒப்படைக்க சொல்ல விநியோகத்தையும் தனியார்கிட்ட தந்ததுக்கு பிறகு கட்டணம் அவங்க உயராதுன்னு சொல்கிறாரு. நிச்சயமாக உயரும். என்ன காரணம்னா மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கின்ற அதிகாரம் மாநில அரசாங்கத்திட்டோ மத்திய அரசாங்கத்திடமோ இல்லை. ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கிறது. ஒழுங்குமுறை ஆணையம் எவ்வளவு மின்சாரம் உற்பத்தியாகிறது, எவ்வளவு தேவை, அதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் அந்த விலையை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க வந்து எந்த வகையிலும் அந்த உற்பத்தியாளர்களுக்கு பாதகமான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. அதனால் நிச்சயமாக விலை உயரதான் செய்யும். அதை வந்து கட்டுப்படுத்த இருக்கின்ற அதிகாரம் மாநில அரசாங்கம் இல்லாமல் போகும். இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்ங்கிறது ஏதோ தன்னிச்சான அமைப்பாக அமைப்பு தான். மாநில அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குதா இல்லையா நான் கேட்கிறேன். இல்லை, அது அமைப்பே கலைக்கக்கூடிய அதிகாரம். அது அந்த சட்டத்தில் திருத்தம் செஞ்சாதான் அது மத்திய அரசாங்கம் கூட செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி அதை நிர்ணயிக்கின்ற உரிமையும் செயல்படுத்துகின்ற அதிகாரமும் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தான் இருக்கு. நான் முடிச்சிடறேன், ஏன்னா நிறைய பேசிட்டாங்க, நான் விளக்கமே சொல்லாமல் இருக்கிறேன். ரெண்டாவது, வடக்கறிஞர் பேசுகின்ற பொழுது சொன்னார், அதாவது இந்த உற்பத்தியை செய்ய வாங்காமல் அந்த நிலையில் கூட நம்ம வந்து அந்த தனியார் நிறுவனங்களுக்கு பணம் தந்திருக்கிறோம் சொன்னார். அது மட்டும் இல்லை, ஒரு நிறுவனம் வோடாஃபோன் நிறுவனம் உற்பத்தியை தொடங்கலை, ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு 5-6 நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட சொல்ல மற்ற நிறுவனங்கள் அந்த அமைப்பை உருவாக்கி வந்துட்டாங்க. ஒரு வோடாஃபோன் நிறுவனம் உற்பத்தியை தொடங்கலை, எதையும் செய்யலை, ஒப்பந்தம் போட்டதோடு சரி, அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு மத்திய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அந்த பெயரை தவறா வீடியோகான் நிறுவனத்துக்கு ஆதரவா வழக்கு போட்டு மாநில அரசாங்கத்திட்ட இருந்து 150 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தாரு. இதுதான் வந்து சட்டத்தினுடைய நிலை. அதாவது நான் அவர் தனிப்பட்ட முறையில் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வரல, சட்டப்படி அவர் வந்து அதை வாங்கி கொடுக்குற உரிமை அவங்களுக்கு தந்தார். ரெண்டாவது, மின் கட்டணத்தை நிர்ணயிப்பது மகாராஷ்டிராவை சொன்னீங்க. மகாராஷ்டிராவில் இன்னும் அந்த தாராப்பூர்லேருந்து குறைந்த விலையில் மத்திய அரசாங்கம் தர்றதுக்கு வழிவகுத்து இருக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இலவச மின்சாரம் கிடையாது. தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம், வீடுகளுக்கு இலவச மின்சாரம் தந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய மின்சார கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இலவசமாக மின்சாரத்தை யாருக்கும் தரக்கூடாது. அதுதான் இல்லை, அதாவது அது அதனுடைய நோக்கம் என்பது மின்சார உற்பத்தியில் தனியாரை ஊக்குவிக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ரிட்டர்ன்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் முடிச்சிடறேன். இல்லை இல்லை, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சொன்னீங்க ஏன் தனியார்கிட்ட அதிகமாக நீங்கள் உற்பத்தியை நம்ம வாங்கலைன்னா கூட கட்டணம் தரோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அந்த இது எப்படி அதை போடுறாங்கன்னா, அந்த எரிபொருள் விலைக்கு தக்கவாறு கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ எரிபொருள் விலை உயர்கின்ற பொழுது இப்போ அதுதான் இப்போ என்னுடைய அடிப்படையிலான கேள்வி. பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், அல்லது மின்சாரமாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது சேவை சார்ந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த விஷயங்களாக இருக்கின்ற பொழுது சந்தையே அதனுடைய விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஏதோ அந்த தங்கத்துக்கு நம்ம டெய்லி பேப்பரை பார்த்து விலை ஏறுறது இறங்குறதை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு பெட்ரோல் அப்படி தான் வந்திருக்கிறது. பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை பெட்ரோலிய நிறுவனங்களை என்ன நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது பொதுவாக ஒரு எதிர்ப்பு குரல் வைக்கப்பட்டது. அன்றன்றைய விலை ஏறக்கூடும் இறங்கக்கூடுங்கிற ஒரு அபாயம் இருந்துச்சுனாங்க. அந்த சூழல் தான் வந்தது. கிட்டத்தட்ட மின்சாரத்திற்கும் அந்த சூழல் வரும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு காரணம், இதற்கு தீர்வு?
இது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பாக வந்து தனியார் கையில் ஒப்படைக்கிறது தான் பெரிய சிக்கலாக வந்திருக்கு. எல்லாருமே தனியார் வந்து அது வந்து பெரிய வளர்ச்சிங்கன்னா தனியாருக்கு எதிரான ஆளுங்க இல்லை. சில கொள்கை திட்டங்களை தனியாரோடு சேர்ந்து பங்காற்றலாங்கிறாங்க. ஆனால் மூலதனம் எங்கேருந்து எடுக்கப்படுகிறது? மக்களிடமிருந்து எடுத்து எந்த டாடா ரிலையன்ஸை போய் எந்த மாரியாத்தா கோயிலிடம் போய் அம்மா நான் வந்து அதை மக்களை காப்பாற்றணும்னு வேண்ட போகிறதில்ல. அவருடைய பெரு லாபத்துக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தனியாரிடம் ஒப்படைக்கிற அந்த திட்டங்களை மத்திய மாநில அரசியல் கைவிடணும். ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தாராபுரம் உற்பத்தியாகிற மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கடத்துவதும் இங்கு நெய்வேலியிலிருந்து உற்பத்தியாகிற மின்சாரத்தை குஜராத்துக்கு கடத்துவதும் ஏன் இப்போ இந்த முறையற்ற மாநில மத்திய அரசு நிர்வாக கொள்கை இது பிழையாக இருக்கு. ஏன்னா அதாவது கடத்துகிற மின்சாரத்தில் ஏற்படுகிற வீண் விரயங்கள்லாம் அதிகமாக இருக்கு. அதை சொந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை அந்தந்த மாநிலங்களை பயன்படுத்திக் கொள்கிற திட்டம் தான் சரியாக இருக்க முடியும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த கடத்துதல்ல மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதுனால, பாதை கிடைக்காததுனால 5 மின்சாரங்களை வந்து இதுக்கு ஆய்வறிஞர்கள் பதில் சொல்லிட்டு நான் ஒரு சாதாரண பிள்ளையா கேட்கிறேன். என் ஊரில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை குறைந்தபட்சம் கடத்த தவிர்க்கிறது இது ஒரு தீர்வாக இருக்க முடியும். இன்னொரு தீர்வு, எல்லா 2 கட்சிகளும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. மின்சார திருட்டுன்னு ஒன்று இருக்கு. இங்க ஆண்டாண்டு காலமா கோயில் திருவிழாவுக்கு ஒருத்தன் கோயிலுக்கு ரேடியா செட் போடுறான்னா பக்கத்துல இருக்க மின்சார திருட்டு, அது ஒரு பெரிய விஷயம் தான். அது ஒரு பப்ளிக் இந்த மின்சார திருட்டை நீங்க கட்டுப்படுத்தினாவே பாதி மின்சாரத்தை வந்து நீங்க சொல்லிக்கிற அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரங்களை அங்கேயே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அப்படின்னு சொன்னா அவங்க நாளைக்கு நதிநீருக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இல்ல அது இல்ல என்னன்னா வீண் விரயமாக. அதுக்காக சொல்றேன், நீங்க நதிநீர் என்பது வேற, மின்சாரம் என்பது வேற. வீண் விரயமாகுது, வீண் கடத்தல் வீண் விரயமாகுது. இந்த அவர் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மை அப்படி அல்ல. அதாவது இங்க இந்தியாவுடைய மொத்த இந்தியாவும் 5 மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள். அந்த 5 மண்டலங்களில் இருக்கக்கூடிய மத்திய அமைப்பினுடைய மின் நிலையங்களை அங்கே அந்த 5 மாநிலங்களுக்கு பங்கு வைக்கப்படுகிறது. அந்த மாநிலங்களுக்கு பங்கு வைக்கப்படுகிறது என்பது அந்தந்த உற்பத்தி அங்கே கடத்தி கொண்டு வருகிறார்கள். ராமகுண்டத்திலிருந்து இங்கே வருகிறது, இங்கிருந்து நெய்வேலிக்கு போகிறது இல்லை. 2க்கு நடுப்புல இருக்கக்கூடிய விஷயமாக பொருத்திக் கொள்கிறோம். விலையை வாங்கும் பொழுது வேற மாநிலத்திலிருந்து நாம் கொண்டு வரும் பொழுதுதான் அது போன்ற கடத்தல் அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழக இயற்கை வளங்களில் இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் அதிகமாக இருக்கின்ற பொழுது தமிழர்கள் அதிக கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலும் கேரளாவோ அல்லது வேற ஏதோ மாநிலத்தில் மின்சாரம் உற்பத்தி, ஏன்னா அவர் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய வளம் எடுக்கப்படுகிறது, இந்த மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், இதன் மூலம் மின்சாரம் எடுக்கப்படுகிறது. நீங்க ஆனால் நான் சொல்றது ஒரு மாநிலத்திற்கு சலுகையும் இருங்க, இது எந்த மாதிரி அப்படி இல்ல நான் சொல்றது ஒன்னு சேர்த்துங்க. அதாவது என்னன்னா இப்போ மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுல அதிகமா எரிபொருளா பயன்படுறது நிலக்கரி. இப்போ நம்முடைய நிலக்கரி வளங்களை வைத்து தான் அந்த அனல் மின் நிலையங்களை உருவாக்க முடியும். அது இன்னைக்கு கூட நம்ம மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரியை ஒரிசாவில் இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போது இதை வந்து லாஸ்ன்னு சொன்னால் அப்போ அந்த எரிபொருள் கொண்டு வரதான் லாஸ் தான். அந்த டிரான்ஸ்போர்ட் ஆக இது வந்து சூரிய ஒரு விஷயத்தை நம்ம நிறைவு கருத்து ஆளுக்கு 1 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 நிமிடங்கள். நெய்வேலி இங்கே பழுப்பு நிலக்கரி இருக்கிறது. அங்கே நெய்வேலி நிலக்கரி மத்திய தொகுப்பு மின்சாரம் இருக்கிறது. அது அருகிலேயே இன்றைக்கு தனியார் மின்சாரம் STCMS என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. இன்றைக்கு 2003 இவர்கள் 2002 துவங்கினார்கள். அந்த 2002 துவங்கப்பட்ட மின் நிலையம் இருக்கிறது. நெய்வேலி உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய மின்சாரத்தின் விலை ₹3.12. அதாவது பிட்டட் ஸ்டேஷன் என்று சொல்வார்கள். நிலக்கரி சுரங்கத்தின் தலைவாயிலே இருக்கக்கூடியது. அதே நிலக்கரி சுரங்கத்தின் தலைவாயில் இருக்கக்கூடிய தனியாரிடமிருந்து நாம் ₹3.49 வாங்குகிறோம். 1.5 மடங்கு அதிகம். இதே இன்னொரு வகையில் நீங்கள் தால்ச்சர் என்று சொல்கிறோம், ஒரிசாவில் இருக்கக்கூடிய நிலையம், அதுவும் இதே போல நிலக்கரி சுரங்கத்தின் தலைவாயில் இருக்கக்கூடியது தான். அதனுடைய விலை எடுத்துக்கொண்டீர்களால் ₹2.29 தான். ஆக தனியார் மின்சாரம் தான் மின்சார கட்டண உயர்வுக்கு ஒரே காரணம். இதில் எந்த கருத்து வேறுபாடுமே இருக்க முடியாது. அது தனியார் மின்சாரம் தான் கட்டண உயர்வுக்கு அதிக காரணம் என்றால் அந்த தனியாரினுடைய ஆதரவிற்காக இங்கே சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதா உங்களுடைய வாதம். உண்மை. ஓகே, நன்றி. மன்னிக்கணும், அது 5 முக்கியமான அதை நண்பரும் சொல்லுவார் நினைச்சேன், அவர் சொல்லலை. வேணுனே சொல்ல மாட்டேங்கிறாரு நினைக்கிறேன். அதாவது என்னென்ன அதெல்லாம் கண்ணாபின்னா ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சார். நான் சொன்னது இப்போ பிளானிங் கமிஷன் இப்போ இல்லை, போன வருஷம் வரைக்கும் இருந்தது. அதனுடைய ஒரு பர்டிகுலர் இருங்க, ஒரே நிமிஷம் நண்பரே, 127வது பேஜில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என்னென்ன பேசிஸில் நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு. 1 O&M, அதாவது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்.
அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் அந்த வேலை செய்பவர்கள், அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். மூணாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வட்டி டெஃபினட்டாக கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து டெப்ரிசியேஷன், தேய்மானம், ஃபியூயல் காஸ்ட். அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பவர் சப்ளை. இந்த 6 பேசிஸை வச்சுருந்தா நீங்கள் மானாவாரியை நீங்கள் சொல்கிறது போல் தனியாராக இருந்தாலும் இஷ்டத்துக்கு நாம் பண்ணுறதுங்கெல்லாம் முடியாது. இந்த பேசிஸ் தான் பண்ண முடியுங்கிறது அந்த சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பாராளுமன்றத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்கிறார்கள், ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு தான் கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டிய அதிகாரம் இருக்கு. ஐயா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப முக்கியம் சார். இது 5 பேருடைய நிலை கட்டணத்திற்காக இருக்கக்கூடிய 5 கட்டணத்தை 5 கட்டணத்தை சொல்லுகிறார்கள். அதுல டாக்ஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு. அது இதுல இருக்கக்கூடியது. இப்போ வரக்கூடிய சட்ட திருத்தம் என்னவென்றால், ஒழுங்குமுறை ஆணையம் இல்லாமலேயே உபயோகிப்பாளரும் விநியோகமர் இந்த சப்ளையரா வரக்கூடிய தனியாரும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டால் என்ன விலைக்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று வருகிறது. அப்படியானால் அதிக விலை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மின்சாரம் விற்கப்படும், அதிக விலை கொடுக்க முடியாதவர்களுக்கு மின்சாரம் கிடைக்காது என்பதுதான் இப்போது வர இருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தினுடைய அடிப்படை. ஒழுங்குமுறை ஆணையம்னு சொல்றாங்க. ஆனா ஒழுங்குமுறை ஆணையத்துல சில உறுப்பினர்களை வைத்து கேள்வி வைக்காமலே போன அரசு, இந்த இப்ப இருக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 பேரே ஒழுங்குமுறையான குழுல இருக்கு. ஆனா ஒரு குழுவுடைய உறுப்பினர் கையெழுத்து போடாமையே நான் அதை ஏற்கனவே சொல்லியே தீர்மானம் நடைமுறை கொண்டுறாங்க. அதை எப்படி இப்ப ஏத்துக்க முடியும்? ஒழுங்குமுறையான பதவிகளை விற்கப்படுகிறது. நேரம் கடந்து இருந்தாலும் இந்த மொத்த வாதத்தினுடைய சுருக்கமாக ஒரே நிமிடத்தில் மிக குறைவாக, அதாவது 2 செய்தி மட்டும் சொல்றேன். தோழர் சொன்னாரு, ஏற்கனவே மின்தடை பாதை கேட்டு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போராடிச்சு, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் குரல் கொடுத்தாங்க, இப்போ கொடுக்கலன்னு சொன்னார். அது எந்த அடிப்படையில் சொன்னார்னு தெரியல. இன்றைக்கு நிச்சயமாக மின்தடை பாதை ஒரு வழி பாதை அமைக்கப்பட்டு திருவள்ளத்தில் மின் நிலையம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இன்னொரு பாதை தனியார் நான் முடிச்சிடறேன். ஆக 2 பாதையும் இன்றைக்கு 67 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இப்போ நிறைவேறி இருக்கு. அடுத்து நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இது போன்ற தொடர்ச்சியான சட்டங்களின் வழியாக இன்றைக்கு மின்சாரத்தை மாநில அரசாங்கம் கையில் இருப்பதை பிடுங்கி நான்கு பேருமே தொடர்ச்சியான உங்கள் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இருந்தீர்கள், மிக்க நன்றி. இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த வாதத்திலும் எனக்கு சற்றே அச்சத்தை கொடுத்த ஒற்றை வரி அப்படிங்கிறது திரு காந்தி அவர்களினுடைய நிறைவான அவர் சொன்ன அந்த ஒரு வரி, இந்த மின்சார சட்டத்தில் கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய திருத்தம் அப்படிங்கிறது, பணம் இருந்தால் அவர்கள் பணத்தை கொடுத்து விட்டு உபயோகிப்பாளர்கள் எனக்கு மின்சாரம் தேவை என்று சொன்னால் அதை கிட்டத்தட்ட எல்லாமே தனியார்கள் தான் விநியோகம் செய்கிறார்கள். உபயோகிப்பவர்கள் நானாக இருக்கின்ற பட்சத்தில் என்னிடம் பணம் இருந்தால் நான் எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் மின்சாரத்தை வாங்கிக் கொள்ள முடியும். கிட்டத்தட்ட சந்தை மதிப்பு அப்படிங்கிறது, சந்தையில் மின்சாரத்தினுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே இருக்கும். அது தேவையை பொறுத்து, தேவை அதிகரிக்க விலையும் ஏறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி விலை ஏறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் பணம் இருப்பவர்கள் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏழைகளுக்கு மின்சாரம் எட்டாக்கணியாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். இது உண்மையாக இருந்தால் இது உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடிய வாதமாகவே இருக்கிறது. நிச்சயமாக இதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒன்று நடக்காது என்ற ஒரு கொஞ்சமான குறைவான நம்பிக்கையோடு, அது ஒருவேளை அவநம்பிக்கையாக கூட இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி.